கர்த்தர் நம்மளை எப்படி சுகமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அங்க பாஸ்டர் நம்ம பேரை சொல்லி நம்மளை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மள்ட்ட பேசியிருப்பாரு. சில வழிகளை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு. இல்ல மாறாக ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. பிணியாளிகளுக்கு வைத்தியம் அவசியம், நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன், கர்த்தர் என்ன அப்படியே சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? இல்ல சில வழிகளை காமிச்சோம், நீங்க இந்த வழியில தான் நான் போவேன்னு சொல்லிட்டு வழியை மாற்றாம இருக்கீங்களா? அதனால உங்களுடைய சுகம் தடைப்படுங்க. வாங்க நம்ம பைபிள்ல நாமான் எப்படி சுகம் பெற்றாரு பார்க்கலாம். நாமான் பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டர், ஒரு ஆர்மியோட சீஃப். ராஜாவுக்கு அவரை நல்லா பிடிக்கும். அவருக்கு குஷ்டரோகம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நாமானோட சர்வன்ட் சொல்றாங்க, நீங்க இஸ்ரேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் எலிசான்னு, அவர்கிட்ட போங்க, அவர் உங்களை குணப்படுத்துவான்னு சொல்றாரு. நாமான் அதை கேட்டு என்ன பண்றாரு, இஸ்ரவேலுக்கு போறாரு. போகும்போதே ஒரு மெசேஜ் எலிசாட்டு வருது, நீங்க யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை கேட்டு நாமான் கோவப்படுறாரு. அவர் சொல்லி என்னோட காயங்களை தொட்டு குணமாக்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எவ்வளவு பெரிய ஆள், அவர் தளபதி, என்கிட்ட போய் யோர்தான் நதியில முங்கி எழுங்க சொல்றான், எங்க ஊர்ல நதி இல்லை அப்படின்னு அவர் கோவப்பட்டு திரும்பி வராரு. அப்புறம் அந்த மெயில் கேட்கறாங்க, என்னாச்சு சார் கேட்கறாங்க. நடந்தது சொல்றாரு. மெயில் சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணுங்க. அப்புறம் நாமான் போய் 7 தடவை முங்கி எழுறாரு. அவருடைய குஷ்டரோகம் அவரை விட்டே போச்சு. இதை கேட்டிருக்கிற நம்ம, கர்த்தர் உங்கள்ட்ட ஒரு வழியை காமிச்சாருன்னா, உங்களுக்கு குணமாக்குவார் சொன்னார்னா அந்த வழியிலே நீங்க போங்க. கர்த்தருடைய ஆரம்பம் சிறிதா இருந்தாலும் முடிவு பெரியதா இருக்கும். நமக்கு ஏன் என்ன சுகம் வரல, நமக்கு ஏன் என்ன விடுதலை வரல? கர்த்தர் உங்கள்ட்ட சில வழிகளை மாற்ற சொல்லுவார், அதை மாற்றுங்க. நீங்க கர்த்தர் முன்னாடி தாழ்மையா இருங்க, ஒரு வழியை காண்பிப்பார், அந்த வழியில போங்க. இல்ல கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் அவர் உங்களை தொட்டை குணமாக்குவார். அவருடைய வழியை மனுஷன் அறிய மாட்டாங்க.